கரூரில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கொலை செய்து நகையை திருடிய சம்பவத்தில் தற்போது 19 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் வழங்கிட கேட்கலாம். சோலமன், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கரூர் மாவட்டத்துல 79 வயதான மூதாட்டி ஒருவரை அவர் வெளியே படுத்திருந்த போது அப்போது வாயில துணி மற்றும் துணியால அடைத்து அவரை கொலை செய்து அவர் கழுத்தில் அணிந்திருந்த தங்க நகைகள் மற்றும் செல்போனை பறித்து சென்ற வழக்குல ஒரு முக்கிய நபர் தேடப்பட்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில தான் அவர் ரயில்ல தப்பி செல்வதாக கிடைத்த தகவலின் பேர்ல இன்று அதிகாலை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல வைத்து சென்ட்ரல் ரயில்வே போலீசார் அந்த முக்கிய நபரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 26ஆம் தேதி மூதாட்டி கொலை செய்த வழக்குல ஏற்கனவே 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 3வது நபரான அந்த மதுரையை சேர்ந்த பாண்டீஸ்வரன் வயது 19 என்பவர் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து வந்தார். அவரை தனிப்படை அமைத்து கரூர் வெள்ளியணை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில கேரளால இருந்து அவர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் நோக்கி வந்த ரயில்ல அவர் தப்பிச் செல்வதாக ஒரு புகைப்படம் ஒன்றை சென்ட்ரல் ரயில்வே போலீசாருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில இன்ஸ்பெக்டர் தலைமையிலான போலீசார் அந்த வந்த ரயில்ல திடீரென சோதனை மேற்கொண்டது அந்த முக்கிய நபரான பாண்டீஸ்வரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவரை விசாரணைக்கு பிறகு சென்ட்ரல் ரயில்வே போலீசார் அந்த கரூர் போலீசாரிடம் இன்று காலை ஒப்படைத்தனர். இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில போலீசார் துரிதமாக செயல்பட்டு சென்ட்ரல் ரயில் நிலையத்துல கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சோலமன். கரூரில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கொலை செய்து நகையை திருடிய சம்பவத்தில் தற்போது மேலும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.